ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நான் உங்கள் ஜோதிடர் சரவணன், நாமக்கல்லில் இருந்து. இப்பொழுது 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ரிஷபராசினருக்கு உண்டான ராசிபலன் பார்க்கலாங்க. ரிஷபராசினருக்கு மாச ஆரம்பத்திலேயே உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் 1-6க்குரியவர் 5ஆம் வீட்டில் போய் நீசம் அடைகிறாரு. அதிகமாக எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும். 2க்குரிய புதனும் 3ல் போய் மறைகிறாரு. 7-12க்குரிய செவ்வாய் 2ஆம் வீட்டுக்கு வர்றதுனாலையும் உங்க வாழ்க்கை துணைவராலையும் அந்நிய மனிதர்களாலையும் உங்களுக்கு ஒரு இன்கம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு ஆதாயம் கிடைக்கும். வருமானம் நிறைய வரும், ஆனா செலவும் நிறைய ஆகும். நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இந்த மாசம் வாய்ப்பு இருக்கு, அல்லது புரிந்துணர்வு சரி இருக்காது. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வகையில கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. சின்ன சின்ன வார்த்தைகள் கூட உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை மனதை புண்படுத்தும். ஏன் சொல்றேன்னா, 2க்குரியவனும் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் 5ஆம் தேதி 3ஆம் வீட்டுக்கு போறாருங்க. 3ஆம் வீட்டுல குரு உச்ச நிலையில இருந்தாலும் அங்க ஃபர்ஸ்ட் வீக் அஸ்தகமா இருப்பாரு. லாபஸ்தானத்துல இருந்த சனி பகவானும் வக்கரம் பெற்றிருப்பாரு. ஜனனகால ஜாதகத்துல உங்களுக்கு சனி பகவான் வக்கரமா இருந்துச்சுன்னா இந்த அடுத்து வரக்கூடிய 3 மாசம் உங்களுக்கு ஓரளவு பெனிஃபிட்டா இருக்கும். நல்ல லாபத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வையில இருக்கும் பொழுது லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. உங்களுடைய வாழ்க்கை துணைவராலையும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குங்க இந்த மாசமே, ஆகஸ்ட் மாசத்துல. ஆனா வர்ற பணம் எல்லாம் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் கேட்கறாங்க, யாரோ ஒருத்தர் கேட்கறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக பணத்தை நீங்க செலவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பணம் லாக் ஆக வாய்ப்பு இருக்கு. கொடுத்த பணம் வெளியில வந்து வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ண வேண்டிய சூழ்நிலை. குழந்தைகளை கண்டிஷன் பண்றங்கிற பேர்ல அவங்க அடிக்கிறதுக்கு நீங்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா நீங்க ட்ரீட் பண்ணணும். குழந்தைகளை கவனமா ட்ரீட் பண்ணுங்க. குழந்தைகள் வழிபாடு கம்பல்சரி பண்ணுங்க. ஏன்னா 5ஆம் வீட்டுல தான் போய் உங்க ராசிநாதன் பலம் இழக்கிறாரு. இருந்தாலும் இந்த பூர்வீக விஷயத்தில் இருக்க சலசலப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் ஆகும். அதுக்கு நீங்க முயற்சி செய்யலாம். 3ஆம் வீட்டுல இருந்த குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டை பார்க்கறது ஒரு சிறப்பான அம்சம். வாக்கியங்கள் பெருகும். 9-10க்குரிய தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் வக்கரம் பெற்றாலும் குருவுடைய பார்வையிலே இருக்கிறதுனால அவர் லாபத்தை கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டவராக தான் இருக்கிறாரு. சூரிய பகவான் உங்களுக்கு சுகாதிபதிங்க. அவர் 3ல இருந்து மாசத்தின் பிற்பகுதியில 4ஆம் வீடு தன்னுடைய சொந்த வீட்டுக்கே போய் கேதுவுடன் இணைகிறதுனால அங்க புதனும் வந்துடுவாருங்க. ஸோ புத ஆதித்ய யோகம். ரிஷபராசிக்காரங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள், காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கல்லூரி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நல்ல ஒரு புத ஆதித்ய யோகம், நல்ல நிபுணத்துவ யோகம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். புத்திசாலித்தனம் உங்களுக்கு செயல்படும். படிப்பு விஷயம் முன்னேற்றம் இருக்கு. இந்த 2க்குரிய புதனும் மாசத்தின் செகண்ட் ஹாஃப்ல 4ஆம் வீட்டுக்கு போய் கேதுவுடன் இணைவார். ஸோ பணம் அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு விஷயத்துல லாக் ஆகுது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேச்சில் மிகவும் கவனம் தேவை. அவசரப்பட்டு பேசுவீங்க, ஆவேசப்பட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் 2ல வந்து இருக்கிறது வருமானத்தை கொடுத்தாலும் அந்த இடத்துல நீங்க டென்ஷன் ஆகிறதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. மௌனத்தை அப்பப்ப கடைபிடிச்சுக்குங்க. இந்த மாசம் ஆகஸ்ட்ல 23, 24 ஆகிய 2 நாட்கள் சந்திராஷ்டம நாட்களா உங்களுக்கு வரும். ஸோ கேர்ஃபுல்லா அந்த 2 நாள்லையும் வழிபாடு பண்ணிக்கோங்க. இறை வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பெருமாள் வழிபாடு எப்பயுமே உங்களுக்கு சால சிறந்ததா இருக்கும். லாபத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வாரு. சனி பகவானையே நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நவகிரகத்தை சுற்றி சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வச்சு வழிபட்டுட்டு வாங்க. சனி பகவானுடைய பார்வை உங்க ராசி மேல படுறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தான் இருக்கணும். ஏன்னா ராசிநாதனும் வீக் ஆகிறாரு. ஸோ யோகா செய்ய ஆரம்பிச்சிருங்க, வாக்கிங் போங்க. சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாசம். சரிங்களா? கவனக்குறைவே உங்களுக்கு உங்களுடைய பலத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வகையில இந்த மாசம் 20 தேதி வரைக்கும் பொறுமையை தான் நீங்க கடைபிடிக்கணும். பேச்சுக்கு மரியாதையும் இருக்காதுங்க. மாசத்துல கடைசி ஒரு 10 நாள் கொஞ்சம் கேது பகவானை தாண்டி புதன் போகணும். அப்பொழுது மீது உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். மக நட்சத்திரத்தை தாண்டி போறதுக்கு போவாரு புதன் பகவான். அப்போ உங்களுக்கு மரியாதை கிடைக்கும்.
பேச்சில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது குறை இருக்காது. ஆனால் பணத்தை ஏதோ ஒரு விஷயத்தில் கொடுத்து லாக் ஆகிறதுனால கவனமாக இந்த விஷயத்தில் இருந்துக்குங்க. யாருடைய வம்பு தும்புக்கும் போக வேண்டாம். மௌனத்தை அப்பப்போ கடைபிடிச்சிட்டு வாங்க. லாபம் நிறைந்திருக்கு. ஆனால் அட்டமாதிபதி 3ல் இருந்து உச்சம் பெற்றாலும் 3ல் இருக்க குரு பகவானாலையும் உங்கள் ராசிநாதன் பலம் இழக்கிறதுனாலையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்க. பேச்சில் கவனமாக இருங்க. யாருக்கிட்டையும் முறைச்சிக்காதீங்க. ரிஷபராசிக்காரங்க ரிலேஷன்ஷிப் வகையில் வார்த்தைகளை அளந்து பேசுங்க. புண்படுத்திடாதீங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பை. அடுத்தடுத்த மாதங்களில் உங்களுக்கு நல்லது நடக்கும். பொறுமையை கடைபிடிங்க. வெற்றி உங்களுக்கு. ஸ்ரீ லட்சுமி நாராயணா ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்க. 10ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் சுயசாரத்திலிருந்து உங்கள் 7க்குரிய செவ்வாய் பகவான் மூலம் சாரத்தில் போவாருங்க. ஸோ வாழ்க்கை துணைவர் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் தொழில் முன்னேற்றம் இருக்குது. தொழில் விஷயத்திற்காக வெளி இடங்களுக்கு வேற்று இடங்களுக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணுறதுக்கும் இந்த மாதத்தில் வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா 12க்குரியவனும் செவ்வாய் தாங்கிறதுனால ஸோ வெளி இடத்திற்கு போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ட்ராவல் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாலும் இரவு நேர ட்ராவலை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. திருமண பாக்கியம் இது வரைக்கும் அலைன்ஸ் தட்டி கழிச்சிட்டே போகுது அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு பேச்சுவார்த்தை நல்லபடியாக நடக்கும். அடுத்தடுத்த மாதங்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் அதுக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. லாப சனி உங்களுக்கு நன்மையை செய்வார். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கிடைப்பதற்கு உதவியாக இருப்பார். சனி பகவானை நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கங்க. அனைத்தும் நல்லதாகவே இருக்கும். வீடியோவை லைக் பண்ணு, ஷேர் பண்ணுங்க. தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தருங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.